என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேச வருகிறேன். நீ யாரிடமும் வெளிப்படையாகச் சொல்ல முடியாமல் 10 வருடங்களாக உன் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கும் இடத்தில். அது கடன் சுமை. 1 வருடம், 2 வருடம் அல்ல, பல ஆண்டுகள். ஒவ்வொரு மாதமும் கணக்குகள், ஒவ்வொரு நாளும் பதற்றம், ஒவ்வொரு இரவும் எப்படி முடியும் என்ற கேள்வி. அந்த வலியை நான் அறிவேன். நீ இந்த நிலைக்கு விளையாட்டாக வந்தவன் அல்ல. நீ உழைக்காதவன் அல்ல. நீ பொறுப்பில்லாதவன் அல்ல. குடும்பத்திற்காக, தேவைகளுக்காக, சில நேரங்களில் அவசரத்திற்காக, சில நேரங்களில் தவறான ஆலோசனைகளால் இந்த சுமை உன் வாழ்க்கைக்குள் வந்தது. ஆனால் என் பிள்ளையே, கடன் உன் அடையாளம் அல்ல. அது உன் வாழ்க்கையின் ஒரு நீண்ட பருவம் மட்டும். 10 வருடங்கள். நீ எத்தனை முறை இது எப்போது முடியும், என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று என்னிடம் கேட்டிருக்கிறாய். சில நேரங்களில் நீ ஜெபிக்க கூட சோர்ந்தாய். சில நேரங்களில் நம்பிக்கையே உன் கைகளிலிருந்து வழுக்கிப் போனது. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், இந்த சுமை நிரந்தரம் அல்ல. என் பிள்ளையே, நீ நினைத்தாய், எனக்கு பல வசனங்கள் தெரியும், பல ஜெபங்கள் செய்தேன், ஆனாலும் ஏன் மாற்றம் இல்லை? ஆனால் இன்று நான் ஒரு உண்மையை உன் உள்ளத்தில் பதிய விரும்புகிறேன். ஒரு வசனம் போதும் ஒரு வாழ்க்கையை மாற்ற. ஒரு வசனம் போதும் ஒரு சுழற்சியை நிறுத்த. ஒரு வசனம் போதும் ஒரு தலைமுறையின் சுமையை உடைக்க. நீ எண்ணிக்கைகளை பார்த்தாய், நான் வாக்குறுதியை பார்க்கிறேன். நீ கடன் பட்டியலை பார்த்தாய், நான் முடிவை எழுதுகிறேன். நீ என்னால் முடியாது என்றாய், நான் முடிப்பேன் என்கிறேன். இந்த 10 வருட கடன் சுமை உன்னை தாழ்த்த வரவில்லை, உன்னை சாட்சியாக மாற்ற வருகிறேன். நீ அனுபவித்த வலி வீணாக போகவில்லை. அந்த வலி இனி உன் விடுதலையின் அடையாளமாக மாறும். என் பிள்ளையே, இந்த ஒரு பைபிள் வசனம் உன் வாழ்க்கையில் மந்திரமாக வேலை செய்யும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இது உறுதி. இந்த வசனம் உன் சிந்தனையை மாற்றும்.